நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு அப்பங்காரன் தான் பொண்ணு தலைமையில அடிச்சு பொய் சத்தியம் பண்றான்னா அவனை அந்த அளவுக்கு அவ ஆட்டி படைக்கிறாமா. அவ ஆட்டத்தை நிறுத்தணும்னா அந்த ஆண்டவனால் தான் முடியும். அவர் பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பயந்த காலம் எப்போ போயிடுச்சு சித்தப்பா. அதனாலதான் சொந்த வீட்லயே நகை திருடுற அளவுக்கு போயிட்டாரு. என்னடி சொல்றீங்க? அண்ணன் நகை திருடினாரா? அவர் எதுக்காக திருடணும்? அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கதா? எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி என்கிட்ட நடிச்சாரு. ஆனா அவர்தான் நகையை திருடி அவகிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கிறாருன்னு நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அம்மாவும் அவளை பார்த்து அவரை விட்டுடுன்னு எவ்வளவோ அவளை கண்டிச்சோம். ஆனா அவ மாறல. அவரை எனக்கு எதிராவே தூண்டி விட்டா. அவரும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை எங்க அப்பா முன்னாடியே போட்டு அடிச்சாரு. அத அப்பாவால தாங்கிக்க முடியாம அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு. அவரும் அதுதான் சாக்குன்னு ஒரேடியா அவ கூட போய் தங்கிட்டார். நீங்க அவரை மறுபடியும் பார்த்து வீட்டுக்கு வர சொல்லியா? அவர் என் மேல கோச்சிட்டு போயிருந்தாருன்னா எப்படியோ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா அவர் என்ன வெட்டி விட்டு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அப்பா வேற வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அதான் எங்க 2 பேரையும் மறந்துட்டு ஒரே எதிரியா போயிட்டார். ரத்னாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் போய் கூப்பிட்டேன். அப்ப கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு செல்லம்மா. செல்லம்மா, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? முதல்ல வெளியே போக சொல்லு. ஏங்க இப்படி பேச? போக சொல்லு வெளியே. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்களால நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் உன்னால பொறுமையா இருக்க முடியும். ஆனா என்னால முடியாது. என்னால பொறுமையா இருக்க முடியாது. கொஞ்சம் பேச. இது பாரு, நீ கர்ப்பமா இருக்கும்போது கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்து. அண்ணா அவங்கள விட்டு போயிட்டாரு. அவங்களே அந்த வேதனையில இருக்காங்க. நீங்க இப்ப போய் அனுபவிக்கிட்டோம், நல்லா அனுபவிக்கிட்டோம். அடுத்த வீட்டு குடியை கெடுக்கணும்னு நினைச்சவங்க இப்படிதான் கடைசியில வாழாமட்டியா வந்து நிக்கணும். என்னங்க இது? இந்த நேரத்துல இப்படியா பேசுவீங்க? உங்களுக்கு ஈவிரக்கமே கிடையாதா? கிடையாது, கிடையாது. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. செல்லம்மா, அவர் ஏன் தடுக்கிற செல்லம்மா? அவர் பேசுறது நியாயமா தானே இருக்கு. நான் பண்ண பாவத்தெல்லாம் நினைச்சா எனக்கு எம்எல்ஏ வெறுப்பா இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஐயோ அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்காங்க? நீ இருக்கியேமா.
நான் உனக்கு நிறைய அநியாயம் பண்ணிருக்கேன். என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் செல்லம்மா. செல்லம்மா, உன்ன மாதிரியே நான் மாமாவையும் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமேன்னு முதியோர் இல்லத்துக்கு போனேன். அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். மாமாவும் இதே விஷயத்தை தான் சொன்னார். என்னை விட அதிகமா பாதிக்கப்பட்டவ செல்லம்மா தான். அவன் மன்னிச்சுட்டா நான் மன்னிச்ச மாதிரின்னு சொன்னாரு. செல்லம்மா என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. செல்லம்மா என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல செல்லம்மா, நீ என்ன மன்னிச்சாதான் மாமாவும் என்ன மன்னிப்பாரு. என்ன மன்னிச்சு என்ன நீ இது? ஐயோ பேசாதீங்க, பேசாதீங்க. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு செல்லம்மா. சரி அண்ணி, சரி. நீ சொல்லணும் செல்லம்மா, உன் வாயால சொல்லு. என்ன நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு விட்டுடுங்க. உங்க எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் நான் வந்திருக்கேன். படமலை, செல்லம்மாவுக்கு நான் கொடுத்த கஷ்டத்தால நீங்களும் சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க. எல்லாமே என் தப்பு தான். தயவு செஞ்சு நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. புத்தரி, செய்த தப்பு எப்ப உணர்ந்தியோ அப்பவே நீ தெரிஞ்சிட்டா மாதிரி தான் அர்த்தம். இதுக்கப்புறமும் உன்னை மன்னிக்கலாம். நாங்கெல்லாம் மனுஷனே இல்லம்மா. அமுதா, வாழ வேண்டிய வயசுல உன்னையும் மணி அரிசியும் நான் பிரிச்சுட்டேன். கவிதாவை உன் இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன். நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு கவிதாவே எனக்கு உணர வச்சுட்டேன். அக்கா, நீங்க ஒண்ணு எங்களை நேரடியா பிரிக்கலையே. நீங்க வச்ச முறைப்பாடை எதிர்த்து நானே தானே வீட்டை விட்டு வந்தேன். அவர் உண்மையாவே என் மேல பாசம் வச்சிருந்தாருன்னா அவரு என்கிட்ட வந்து சேர்ந்திருப்பாரு. இதுக்கு நீங்க என்னக்கா பண்ணீங்க? என்னை விட வயசுல சின்னவளா இருந்தாலும் உனக்கு இருக்கிற பெருந்தன்மை எனக்கு இல்லாம போச்சு. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அக்கா, இது பாருமா, நடந்தது நினைச்சு ஏமா வருத்தப்படுற? நீ திருந்திருந்த உண்மைன்னு சொன்னா நீ வச்ச முறைப்பாடு நீ தான் இருக்கணும். எடுத்துரு. ஆமா, அடுத்தது நான் அதை தான் செய்ய போறேன். செல்லம்மாவோட பிறந்த வீட்டு சொந்தத்தை நான் பிரிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தண்டனையா என் குலசாமி என் புருஷனையா என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இப்பவே போலாம் செல்லம்மா, புறப்பாடு எடுத்துடலாமா? ஐயோ என்ன நீ நீங்க இவ்வளவு டயர்டா இருக்கீங்க. நீங்க முதல்ல ஏதாவது சாப்பிடணும். இல்ல செல்லம்மா, முதல்ல என் குலசாமி கோயிலுக்கு போய் கூடி பிடிச்சு அந்த முறைப்பாடை எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீ உன் கையால எனக்கு ஒரு வயசு சோறு விட்டு. அது வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வா போலாம். எங்க வாங்க போலாம். நான் வரல, நீங்க போங்க. மாமா நீங்க வாங்க. போலாமா? வாங்க போங்க. பூசாரி ஐயா, வாமா. என்னம்மா ரொம்ப நாள் ஆளையே காணோம்? குலசாமியை மறந்துட்டியா? அப்படிலாம் இல்லைங்க. இப்பதான் சரியான நேரம் வந்திருக்கு, அதான் வந்திருக்கோம்.
ஐயா, நானும் அம்மாவும் முறைப்பாடு வச்சது இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் தான். ஏமா முறைப்பாடை வச்சுட்டு இவங்க கூட பழகிட்டு இருக்க? இல்லைங்க ஐயா, இது வரைக்கும் சாமி குத்தம் ஆற மாதிரி நான் எதுவும் செய்யல. பின்ன எதுக்குமா இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? கூடி பிடிச்சு முறைப்பாடை எடுக்கணும். நீங்க தான் நல்லபடியா எல்லாத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். என்னம்மா, நீங்க நினைச்சா முறைப்பாடை வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் இது ஒன்றும் விளையாட்டான காரியம் இல்லை. இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு முறை முடிவெடுத்து செஞ்சுட்டா அதுக்கப்புறம் பின்வாங்க கூடாது. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா எந்த சாமியும் மனுஷனை பிரிக்கணும்னு நினைக்கிறதுல, அப்படி நினைச்சா அது சாமியே இல்லை. மனுஷங்க தான் ஏதோ கோபத்துல நிதானம் இல்லாம சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துடுறோம். அதுக்கு சாமியை வேற சாட்சிக்கு கூட்டிக்கிறோம். என் அண்ணியும் நாங்களும் அப்படிதான் இருந்தோம். அது தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா இதுக்கு சாமி கோவப்பட மாட்டாங்க. ஐயா, நீங்க தான் பெரிய மனசு பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இனிமேலாவது ஒத்துமையா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிக்கணும். யோசிக்காதீங்க ஐயா. அம்மா, அம்மாயி, பராசக்தி, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க குடும்பத்துல ஒரு ஆளும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆளும் குளத்துல போய் தலைமுழிட்டு வாங்கம்மா. வாங்க. நீங்க உட்காருங்க. இப்படி நில்லுங்க, நில்லுங்கம்மா.
அம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு விபூதி எடுத்து அவங்க நெத்தியில பூசுங்கம்மா. அம்மா நீங்களும் எடுத்து அவங்க நெத்தியில பூசுங்கம்மா. தாயே எல்லாம் நல்லபடியா முடியணும்மா. மகமாயி அம்மா இந்த பிரசாதத்தை 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விடுங்க. ஓம் சக்தி. தப்பா முடிவெடுத்து முறைப்பாடு வச்சதுக்கு 101 ரூபா அபராதம் கட்டணும். கொடுமா. காணிக்க எங்க வேமா? இந்த நிமிஷத்திலிருந்து நீ வெச்ச முறைப்பாட்டை எடுத்தாச்சு. இனிமே நீங்க 2 பேரும் அன்னம் தண்ணி புழங்கிக்கலாம். இனிமே 2 குடும்பமும் முன்ன மாதிரி ஒன்னா இருந்துக்கலாம். செல்லம்மா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு செல்லம்மா. முறைப்பாடு வச்சப்போ உன்னை பிரிச்சுட்டதான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா என் தப்ப உணர்ந்து இப்ப இந்த முறைப்பாடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான சந்தோஷம் தான் என்னன்னு புரியுது.
அதாம்மா வாழ்க்கை. அடுத்தவங்க பண்ற தப்ப பார்த்து பாடம் கத்துக்கிறவங்க ரொம்ப கம்மிமா. நிறைய பேர் தானே தப்பு பண்ணி அடிபட்டதுக்கு அப்புறம் தான் திருந்துறாங்க. நீ தெரிஞ்சுட்டே இல்ல, வாமா போலாம். வாங்க. இந்தாங்க ஐயா, போயிட்டு வாங்கம்மா, நல்லா இருங்க. செல்லுமா, இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்கு செல்லுமா. என்னது? உனக்கு நாத்தனாரா இருந்து நான் வளகாப்பு பண்ணி பார்க்கணும். இப்ப நேரம் உங்க வீட்டுக்கு போய் ஏற்பாடெல்லாம் பண்ணி என் கையால உனக்கு எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் எதுக்கு நீ? வேண்டாம். இல்ல செல்லுமா, உன் சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் என் சந்தோஷத்துக்காக செய்யலாம். அம்மா, நாங்களும் எவ்வளவு சொன்னம்மா வளகாப்பு பண்ணோன்னு. என் சொந்த போது என் பக்கத்துல இல்ல, எனக்கு எதுக்கு வளகாப்புன்னு சொல்லிட்டா. செல்லம்மா, இப்ப முத்தழகியே பண்றோன்னு சொல்றா, சரின்னு சொல்லுமா. ஏம்மா யோசிக்கிற? உங்க இஷ்டம் நீ. வாங்க. இங்க தள்ளு பார்க்கலாம். எப்பவுமே நீ தனி அழகுதான் சொல்லுமா. என்னக்கா நீங்க நீங்களே அலங்காரம் பண்ணிட்டு நீங்களே கண்ணு வைக்கிறீங்க? ஆமா இல்ல, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அந்த மையடு. அந்த மாலையடு. போலாமா? அம்மா முத்தழகி, டைம் ஆகுதுமா, சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். வா வந்து வளைக்க. சரிக்கா. அப்படி போ. அமுதா, இந்த வளையல புடி. கொடுங்கக்கா. என்ன நீ இவ்ளோ கலர் கலரா வளையல்? எல்லாம் காரணமா தான் செல்லுமா. நான் உனக்கு போட்டு விட போற ஒவ்வொரு கலர் வளையலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த கருப்பு கலர் வளையல் எதுக்கு தெரியுமா? உண்மையிலையும் உனக்கு பிறக்க போற குழந்தை மேலேயும் எந்த காத்து கருப்பும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான். கை இந்த கை காட்டு. பச்சை கலர் வளையல் எதுக்கு தெரியுமா? உன்னால பிறந்த வீட்டு சொந்தமோ புகுந்த வீட்டு சொந்தமோ எப்பவுமே செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக.
மஞ்சள் கலர் வளையல் எதுக்கு தெரியுமா? நீ எப்பவுமே மங்களகரமா தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக. இந்த சிகப்பு கலர் வளையல் எதுக்கு தெரியுமா? உன்னை விட்டு பிரிஞ்சு போன ரத்த சொந்தம்லாம் உன் கூட வந்து சேரணுங்கிறதுக்காக தான் செல்லம்மா. இந்த நீலத்தோட தன்மை என்ன தெரியுமா? வானத்தையும் குறிக்கும், கடலையும் குறிக்கும். வானம் கடல் ரெண்டுமே எல்லையே இல்லாம பறந்து இருக்கு. அதே மாதிரிதான் உன்னுடைய வளர்ச்சியும் உன் வம்சத்தோடைய வளர்ச்சியும் எல்லையே இல்லாம பறந்து இருக்கணும். இந்த கோல்டு கலர் எதுக்கு தெரியுமா? அக்கா, எல்லாத்துக்குமே நீங்க தான் ஏதோ ஒரு விளக்கம் கொடுப்பீங்க. இதுக்கும் நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். செல்லம்மாக்கு தங்க கலர்ல தக தகன்னு ஒரு குழந்தை பிறக்கணும். பிறக்கிற குழந்தை ஊனமாவோ மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இந்த வெள்ளை கலர் எதுக்குன்னா உன்ன மாதிரியே உன் புள்ளையும் வெள்ளை மனசோட இருக்கணும். இந்த வயலட் கலர் எதுக்கு தெரியுமா? போதா நீ விட்டா நீங்க எல்லா கலருக்கும் அர்த்தம் சொல்லிடுவீங்க போல இருக்கு. ஆமா செல்லம்மா, உன்னை மனசார வாழ்த்திட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனாலதான் இப்படி சொல்லிட்டே இருக்கேன். அண்ணி, நீங்க பாசத்தோட ஒரு பார்வை பார்த்தாலே போதும். அவ்வளவுதானே? இல்ல இல்ல, இரு, ஆரத்தி எடுக்கலையே. வெளியே கொண்டு போய் கொட்டிடு. முடிஞ்சிருச்சா? சரி அண்ணி, காலையில இருந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டுட்டு ஒன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. நீங்க வாங்க, முதல்ல சாப்பிடுங்க. இல்ல செல்லம்மா, கொஞ்ச நேரம் போகட்டும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க சாப்பிடலாம். இரு, முதல்ல உங்க எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடுறேன். அதுல இருந்து நீங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. ஏன் அண்ணி, ஏன் இப்படி சொல்றீங்க? செல்லம்மா, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. உங்ககிட்ட இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கும். என்ன இது பிச்சை அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நீங்க இப்படி பேசுறது கேட்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. இல்ல செல்லம்மா, அப்படி சாப்பிட்டாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். தயவு செஞ்சு என் விருப்பப்படி விட்டுரு. நீங்க வாங்க, முதல்ல சாப்பிடலாம்.
போதுமா? சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. செல்லம்மா, உன் கையால எனக்கு ஒரு வாய் சோறு கொடு. சித்தப்பா, முத்தழி, நீ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து செல்லம்மாக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்க. இதுக்கப்புறம் பிச்சை போடுன்னு சொல்றியே, இது உனக்கு தேவையா? எனக்கு தேவைதான், நீங்க கொடுங்க. சாப்பாடு வைங்க. உங்களுக்கு என் மேல கோவம் தனி இல்லைன்னு எனக்கு தெரியும். சொந்தக்காரியா நினைச்சு சோறு கொடுக்க வேண்டாம். ஒரு பிச்சைக்காரி உங்ககிட்ட சோறு கேட்டா கொடுப்பீங்க இல்ல, அது மாதிரி நினைச்சு கொடுங்க. ஏங்க அடுத்தவங்க மனசு இப்படி நோக்கடிக்கிறீங்க? ஒரு கை சோறு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? என்ன பாக்குறீங்க? அவங்களுக்கு சோறு எடுத்து வைங்க. அமுதா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணே, வாங்க சாப்பிடுங்க. செல்லம்மா, இங்க வாயே, வா இங்க. என்ன அண்ணே? ரத்னா, இங்க வா. உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த உதவியை கேட்க முடியும். எனக்காக செய்வியா? ஐயோ, என்ன அண்ணே இது? திரும்ப திரும்ப இப்படியே பேசுறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ரத்னாவை இனிமே நீதான் அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கணும். அம்மா ஸ்தானத்திலயா? ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? செல்லம்மா,
நான் கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் விட்டு போயிடுவேன். என்ன? எனக்கு மஞ்சக்காமல் ரொம்ப புத்தி போயிடுச்சு. அண்ணி, நான் இனிமே பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? ரத்னாவை நீதான் பாத்துக்கணும். அண்ணி, 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 அம்மா, அண்ணி என்னாச்சு உங்களுக்கு? அம்மா, அக்கா, அக்கா, அம்மா, ரவி, என்னமாச்சு? அக்கா, அண்ணி, அம்மா, அக்கா, அம்மா, தண்ணி கொண்டா. எழுந்துருங்கம்மா. அம்மா, இங்க பாருங்க. கண்ணு திறங்குமா. அக்கா, அம்மா, அண்ணி பாருங்க. பாருங்க. அம்மா, கொஞ்சம் பாரு. அக்கா, கண்ணு திறங்குமா. அண்ணி, முள்ள முள்ள இங்க பாருங்க. முள்ள. பாத்துமா. உட்காருங்க. முதல்ல வாங்க உட்காருங்க. அண்ணி, அம்மா, அக்கா, அண்ணி, அம்மா, அண்ணி இங்க பாருங்க அண்ணி. ஐயோ, முதல்ல உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. முதல்ல ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. போங்க. ஆட்டோ கூட்டிட்டு வாப்பா. அம்மா, போயேன்டா, நிக்கல, ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. என்ன மரடா? என்னாச்சு? ஏற்கனவே அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க. அம்மாக்கு லிவர் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஐயோ, வேற லிவர் ஃபிக்ஸ் பண்ணுமா? 20 லட்சம் ரூபாய் செலவாகுமா? என்னம்மா இப்படி சொல்ற? இதெல்லாம் அப்பாக்கு தெரியுமா? தெரியும். நான் தான் அப்பா கிட்ட சொல்லி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் டாக்டர் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொன்னாங்க. அப்பா பணம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு போனவர் தான் திருப்பி வரவே இல்லை. அதனால அம்மாவை நாங்களே ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். தாத்தாவை பார்க்க போனோம். அவர் தான் உங்களை பார்க்க சொன்னாரு. என்னம்மா இது? இதெல்லாம் முன்னாடியே எனக்கு சொல்லக்கூடாதா? அண்ணி, நான் சொல்ல வருவேன். அம்மா தான் என்ன தடுத்துருவாங்க. அண்ணி, அம்மா, என்னம்மா ஆச்சு? ஆட்டோ வந்துருச்சு. அம்மா, வாங்க போலாம். முள்ள முதல்ல என் பேக் கொண்டு வா. பாத்து, முள்ள வீட பாத்துக்க. பேக் சீக்கிரமா கொடு. வாங்க போலாம். பாத்து நீ. என்ன நீ இது? இதெல்லாம் என்கிட்ட முதல்ல சொல்லக்கூடாதா? பாத்து வாங்க. பாத்து போங்க. பாத்துமா, பாத்து. அம்மா, பேக் உங்ககிட்ட தானே இருக்கு. சரி, 2 பேரும் வீடு பாத்துங்க. பாத்துக்கோங்க நீ. டிரைவர், பாத்து பாப்பா. போ போ போ. பரமல, பாப்பா. நான் எதுக்கு சித்தப்பா? வாடா. சும்மா இவன் ஒருத்தன் நேரம் கிடைத்த நேரத்துல. வீட்டை பார்த்துக்கோங்க. பாத்து வாங்க. வாங்க நீ. ஆட்டோக்கு என்னடா பாருங்க. நான் பாத்து. வா. பாத்து வாங்க. வா. வாங்க. நர்ஸ், இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சீக்கிரமா டாக்டர் பார்க்கணும். வாங்க மேடம், வாங்க. முதல்ல பேக் கொடு. டாக்டர் எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்காங்க. சரி. வாங்க. ஓ, நீங்க தானே? உட்காருங்க. இவங்களதான் பாத்தீங்களா? என்னாச்சு? அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர், இவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும். இவங்க ஏற்கனவே இங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க எனக்கு அண்ணி. அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதான் நான் உடனே கூட்டிட்டு வந்தேன். நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? என்னால 20 லட்சம் இன்னைக்கே ஏற்பாடு பண்ண முடியாது. இப்ப நான் 10 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடுக்கறேன். மீதி பணத்தை நான் நாளைக்குள்ள கட்டிடுறேன் டாக்டர். செக் எல்லாம் வேண்டாங்க, கேஷாவே கட்டிடுங்க. டாக்டர், நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். என் கம்பெனி செக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வரைக்கும் என் கம்பெனி செக் ஒன்று கூட பவுன்ஸ் ஆனதில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க பேங்க் வேண்டாம், போன் பண்ணி கேளுங்க. சரி, செக் கொடுங்க. தேங்க்யூ டாக்டர்.
இந்தாங்க டாக்டர். ஆமா, இவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? அவர் எதுக்கு வரணும்? சொல்றேன். நர்ஸ், கொஞ்சம் உள்ள வாங்க. இவங்களை கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டுடுங்க. சரி வாங்க வாங்க. மாமா கொஞ்சம் கூட போங்க. சரிம்மா. சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? இது டெலிகேட்டான ஆப்ரேஷன். நாங்கள் இதை ரிஸ்க் எடுத்து தான் செய்யணும். சப்போஸ் பேஷண்ட்டை எங்களால் காப்பாற்ற முடியலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது இல்லையா? இப்படி சொன்னா எப்படி டாக்டர்? உங்களை நம்பி தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் ஆரம்பத்திலே எங்ககிட்ட பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றிருப்போம். ஆனால் இப்போ அவங்க ஜாண்டிஸ் முத்தி போன கண்டிஷனில் இருக்காங்க. இந்த நிலைமையில நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறோம். அதையும் மீறி ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாரி. அதனால தான் சொல்றேன், நாங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு பேஷண்டோட ஹஸ்பண்ட் லெட்டர் எழுதி தரணும். அவர் தான் எழுதி தரணுமா? நான் எழுதி தந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? எப்படிங்க ஒத்துக்க முடியும்? இப்ப நீங்க எழுதி கொடுத்துருவீங்க, நாளைக்கு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் எங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது டாக்டர். என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காதீங்க. அவரை அழைச்சிட்டு வரதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன தயங்குறீங்க? அவர் என்கிட்ட வந்து நல்லபடியா தானே பேசிட்டு போனாரு. உங்களுக்கு எதுவும் காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசிட்டு போயிருப்பாரு. அவருக்கு அவர் வைஃப் மேல அக்கறை கிடையாது. அப்படி அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் படத்தை கொண்டு வந்து அந்த ஆபரேஷனுக்கு கட்டியிருப்பாரு. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஆமா டாக்டர், அவங்களுக்குள்ள டேர்ம் சரியில்லை. அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சுதான் இருக்காங்க. பிரிஞ்சிருக்காங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டாங்களா? அந்த அளவுக்கு இல்ல டாக்டர். அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அவர் கண்டிப்பா வரணுமா? நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க மாட்டிக்கிட்டு முடிக்க முடியாது. நீங்க அவரை வரவழைங்க, ஆபரேஷன் பண்ணலாம். நீங்க பாருங்க, ஏற்கனவே நீங்க வந்தது ரொம்ப லேட். இதுக்கு மேல லேட் பண்ணீங்கன்னா பேஷண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். அவங்க ஹஸ்பண்ட் வந்தாதான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். எப்படியாவது கூட்டிட்டு வரேன் டாக்டர். என்ன சொல்லுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கா. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னா அண்ணனை கூட்டிட்டு வரணுமா? என்னம்மா நீ பண்ணி கடற்கரையை கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? ஏன் நீ அவங்ககிட்ட பட்ட அவமானம் போதாதா? மேற்கொண்டு நீ அவமானம் பண்ணுமா? நீ ஒன்னும் போகணும், நானே போறேன். நான் போய் அவனை கேட்கிற கேள்வி இல்ல, நாக்கு பிடிங்க 4 வார்த்தை கேட்டா தானா இங்க வரான். வடமுல வட போலாம். இல்ல சித்தப்பா, நான் வரல, நீங்க போங்க. என்னடா பேசுற நேரமாடா இது? ஏண்டா முத்தலிங்க அவ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டா இல்ல, மன்னிப்பும் கேட்டா இல்ல. அவ இப்ப இருக்க நிலைமையில நீ இப்படி பேசினா என்னடா தர்மம்? அப்புறம் அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? இல்ல சித்தப்பா, நீங்க எல்லாம் தெய்வ பிரேமிங்க. அதான் இவ அண்ணனும் அண்ணியும் இவளுக்கு செஞ்ச துரோகத்தையும் பாவத்தையும் மன்னிச்சிட்டீங்க. ஆனா நான் சாதாரண மனுஷன், என்னால அது எல்லாத்தையும் மறந்துட்டு சாதாரண முகத்தை பார்த்து சிரிச்சு பேச முடியாது. நீங்க போங்க போங்க போங்க. நாம யாரும் போக வேண்டாம். ரத்னா, நீ மட்டும் போயிட்டு வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.